ஒரு பாஸ்டர் குடும்பத்துக்கு ஒரு விசுவாசிகள் என்ன செஞ்சாங்களாம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாப்பாடு கொடுத்தாங்களாம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, அப்படி சாப்பாடு ஃபாரினில், அதனால் சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க ஸ்பூனு ஃபோர்க்கெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இந்த அம்மா ஒரு ஃபோர்க்கை காணோன்னு தேடிகிட்டே இருக்காங்க. நம்ம அன்றைக்கி சாப்பாடு கொடுத்தோமே, சாப்பாடு கொடுத்த பிறகு அந்த ஃபோர்க்கை எங்கே வச்சோம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அடுத்த கிறிஸ்மஸ் வந்துட்டு, அப்போ கிறிஸ்மஸ் வந்த உடனே அந்த அம்மா ஃபோர்க்கை காணோன்னு இன்னும் தான் தேடிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஃபோர்க்கு எங்கே இருந்துச்சு தெரியுமா? பைபிளுக்குள்ளே இருந்திருக்கு. அன்னைக்கு சாப்பாடு கொடுத்த பிறகு அந்த பாஸ்டர் என்ன செஞ்சுருக்காரு, ஜெபம் பண்ணியிருக்காரு. சேர்த்து வச்சு அந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கும்போது அந்த அம்மா மறந்து அந்த ஃபோர்க்கை எங்கே வச்சுட்டு, பைபிளுக்குள்ளே வச்சுட்டு, அதுக்கு பிறகு அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் பைபிளே தேடலை. அதனால தான் ஃபோர்க்கை காணும். இப்படி யாராவது இருக்கீங்களா? நம்ம சிரிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன, நான் சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் 15 வயசில் இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், கர்த்தர் என்னை நடத்தின காரியம், நான் குற்றால மலையில் தான் வைத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். எப்படி ஒப்பு கொடுத்தேன்னா, நல்ல கிறிஸ்தவ குடும்பம் தான். தூத்துக்குடியில் ஏஜி சர்ச்சுக்கு தான் போவோம். பாஸ்டர் ஆண்ட்ரூஸ், நம்ம தாமஸ் பாஸ்டருடைய அப்பா, அவங்களுடைய சர்ச்சுக்கு தான் நான் போவேன். எங்களுடைய குடும்பத்தில் குடும்ப ஆராதனை உண்டு, நல்லா இருப்போம். ஆனால் அந்த குற்றாலத்துக்கு போயிருக்கும்போது அது இந்த ஸ்கிரிப்சர் யூனியன், அதாவது பிள்ளைங்களுக்கு நடுவில், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் நடத்துகிற ரிட்ரீட்டுக்கு போயிருந்தேன். தூத்துக்குடியிலேருந்து குற்றாலத்துக்கு போயிருந்தேன். அப்போ அதை நடத்தின அந்த சகோதரி கேட்டாங்க, இந்த இடத்துல இருக்கிறவங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுங்கள், உங்களுடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா சொல்லுங்கள். அதான் அனுபவத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அழகாக சொன்னாங்க. என் டேர்ன் வந்துச்சு பாருங்கள். நான் யோசித்து பார்த்தேன். நான் போகாத கன்வென்ஷன் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு போவேன். ஆனால் நிறைய ஸ்கிரிப்சரில் நிறைய வசனங்கள் எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் ஸ்கூல்லையும் அவங்க என்ன செய்வாங்க, ஸ்கிரிப்சரில் எக்ஸாம்லாம் வைப்பாங்க. அதனால் நல்ல மார்க் எடுப்பேன், எல்லாம் தெரியும். ஆனால் என்னுடைய பெயர், நான் ரட்சிக்கப்பட்டு என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது நிச்சயம் எனக்கு தெரியலை. உடனே அப்படியே பேன்னு முடிச்சேன் பாருங்கள். அந்த டீச்சர் சொன்னாங்க, எங்களை நடத்தின அந்த அம்மா சொன்னாங்க, பரவாயில்லம்மா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பரவாயில்லன்னு சொன்ன வார்த்தை எனக்கு வேதனையாக மாறிட்டு, இவ்வளோ நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தும், ஒரு கிறிஸ்தவ சர்ச்சுக்கு போயும் என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கதா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற ஒரு கலக்கம் எனக்குள்ள அன்னைக்கு முழுசும். அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் தான் டிவோஷன் நடக்கும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு குற்றாலத்தில் இருக்கிற ஃபவுண்டன்லாம், அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு, அருவியெல்லாம் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு இடத்துல மலைக்கு நடக்கும்போதும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவம் வேணுமே, என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணுமே, என்ன செய்யணும் ஆண்டவரே. அன்றைக்கு ராத்திரி வேளையில் முழங்கால் படிக்கிட்டு நான் ரொம்ப துணிகரமான பாவங்களெல்லாம் செய்தது எனக்கு ஞாபகம் இல்லை. நல்ல கிறிஸ்தவ குடும்பம், அம்மாவும் நல்லா ஜெபிக்கிற அம்மா. ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், இன்றையிலிருந்து ஆண்டவரே நான் உமக்காக வாழுவேன், உலகத்துக்காக வாழ மாட்டேன், பாவத்துக்காக வாழ மாட்டேன், பிசாசுக்காக வாழ மாட்டேன். அன்றைக்கி ஒப்பு கொடுத்து அப்புறம் தூத்துக்குடிக்கு வந்தது நேரத்தில் இருந்து எங்கள் வீட்டில் ஒரு ஓப்பன் டெரஸ் உண்டு, அங்கே போய் காலையிலே ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணுற நேரத்தில் முதல் ஜெபம் பண்ண மாட்டேன். ஜெபன்றது நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆனால் வேதம் வாசிக்கிறது ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறேன். அதனால் முதல்ல உட்காந்து பைபிளை தான் வாசிப்பேன். பைபிள் வாசிக்க போகும்போது வெறும் பைபிளை கொண்டு போக மாட்டேன், ஒரு பென்னு கொண்டு போவேன், அதே போல் ஒரு டைரி கொண்டு போவேன். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, எந்த காரியத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்தி பரிசுத்த ஆவியான உணர்த்துறாரோ அதை மனப்பாடம் பண்ணி, அந்த மனப்பாடம் பண்ணுகிற அந்த வசனத்தை என்ன செய்வேன், என்னுடைய அந்த டைரியில் எழுதி வைப்பேன். என் கல்லூரி நாட்களில் எல்லாம் ஆண்டவர் என்னை பேசினப்போ ரொம்ப சந்தோஷப்படுவேன். வாலிப நாட்கள் எந்த பாவத்துக்குள்ளே நான் விழாதபடி கர்த்தர் என்னை பாதுகாத்தாரே, அவனுடைய வசனம்தான் எனக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.